வணக்கம். கட்ரோல் காணொலி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த பைத்தான் சீரீஸில் ஒர்க்கிங் வித் டப்பிள். டப்பிள்ங்கிறது இன்னொரு டேட்டா டைப். இந்த சீக்வன்ஸ் டைப்பில் இது லிஸ்ட்டுக்கு அப்புறம் வர்ற அடுத்த டேட்டா டைப். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் வர நம்ம லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோன்னா, டப்புள்னா என்ன, அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டப்புள் அண்ட் அதில் இருக்க சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், டப்புள்னா என்ன? இதுவும் லிஸ்ட்டு மாதிரியே தான். ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. சரி, அதான் நம்மகிட்ட லிஸ்ட் இருக்கே, அப்புறையே நம்ம டப்புள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த டப்புளில் வந்து ஒன்ஸ் நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூஸை நீங்கள் எப்பயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சேஞ்சே பண்ண முடியாது. அதனால இதை வந்து இம்யூட்டபிள் டைப்புன்னு சொல்லுவோம். லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் டைப். நீங்கள் லிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை இங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கில் போயிட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்க லிஸ்ட்டை பற்றின வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது ஆர்டர். நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுத்தீங்களோ கடைசி வரைக்கும் அந்த ஆர்டரில் தான் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். அண்ட் இது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும். ஓகே, நம்ம டப்புள் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிள் நேம் வந்து மை டப். வேரியபிள் நேம் நம்ம இஷ்டம் தானே. ஓகே, இப்போ வந்து லிஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா. டப்புள் வந்து அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் அந்த ரவுண்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் லிஸ்ட்டு மாதிரியே நீங்கள் இன்டீஜர் லிஸ்ட்டு வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங் லிஸ்ட்டு வச்சுக்கலாம், ஃப்ளோட்டு, அதே மாதிரி மிக்சட் லிஸ்ட்டு, லிஸ்ட் இன்சைட் லிஸ்ட், நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி இங்கேயும் நெஸ்டட் டப்புள் வச்சுக்கலாம். இன்டீஜர் டப்புள், ஃப்ளோட் டப்புள், மிக்சட் டப்புள் எல்லாமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறது வந்து ஒரு மிக்சட் டப்புள். இது வந்து நான் இன்டீஜரும் இருக்குது, நம்ம ஸ்ட்ரிங்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம டப்புள் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம லிஸ்ட்டை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கோம். டப்புள் வந்து இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் வச்சு மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதில் இருக்க ஒரு எலமெண்ட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் லிஸ்ட்லலாம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான், இண்டெக்ஸ் கான்செப்ட் தான். ஸோ இப்போ எனக்கு வந்து டைப் ஆஃப் 4ன்னு கொடுத்தா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 5. அது என்னென்னா 0 1 2 3 4. ஃபோர்த் இண்டெக்ஸில் வேல்யூ 5 தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த மேங்கோன்ற டிஸ்பிளே ஆகணும்னா என்ன கொடுக்கணும்னா 0 1 2 3 4 5 6 7 8 மை டப் 8ன்றதை கொடுக்கணும். மேங்கோன்றது டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இந்த இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் லிஸ்ட்டில் நல்லாவே டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் இருக்க என்ன சொல்கிறது, மிக்சட் டபுள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா, இது வேல்யூ வந்து சேஞ்சே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம், இம்யூட்டபிள். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ எனக்கு வந்து 1ன்ற இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து மாற்றணும். 1ன்றதுல என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. எனக்கு அதை வந்து 23ன்னு மாற்றணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, டைப் எரர், டப்புள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க வேல்யூவை நீங்கள் சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு யூனிக் ஃபீச்சர். லிஸ்ட்டில் இருந்து என்ன டிஃப்ரென்ஷியேட் ஆகுது இந்த டப்புள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேல்யூஸ் சேஞ்சே பண்ண முடியாது. அதுதான் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது.
மற்றபடி எல்லாமே இது கிட்டத்தட்ட லிஸ்ட் மாதிரியே தான். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டப்புளோட அட்வான்டேஜ் என்ன? ஸோ இது வந்து வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, இம்யூட்டபுளாக இருக்கனால ஐட்ரேஷன் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் லிஸ்ட்டை விட. நம்ம இந்த லூப்பிங்லாம் பண்ணுவோம்ல, அதான் ஐட்ரேஷன். திரும்ப திரும்ப இந்த டப்பில் ஆக்சஸ் பண்ணி எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுப்போம். ஸோ அது வந்து லிஸ்ட்டை விட இது கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். இப்போ ஒரு சில டேட்டா டைப் வந்து ஒரு சில டேட்டா என்ன மாதிரி இருக்குன்னா, நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ண தேவையில்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் அதை டப்பிள் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரைட் ப்ரொடெக்டடாக இருக்கும். அந்த வேல்யூஸ் சேஞ்சே யார் வந்தாலும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. லிஸ்ட்டை வச்சும் நம்ம ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்ணலாம், ஆனால் லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணும். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டா டைப் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு அந்த குரூப் ஆஃப் ஐட்டம்ஸில் வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் லிஸ்ட் டேட்டா டைப்பை ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை இது வந்து எப்பயுமே நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஆக்சஸிங் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டப்பிள் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இன்னும் ஒரு சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து கவுண்ட் எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து எத்தனை தடவை அக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன். அதுக்கு எப்படி யூஸ் பண்ணோன்னா அந்த வேரியபிள் நேம் டாட் கவுண்ட் ஆஃப். இப்போ வந்து எனக்கு ஆப்பிள் எத்தனை தடவை இருக்குதுன்னு தெரியணும். ஸோ அதை வந்து நம்ம கவுண்ட் எடுப்போம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை உள்ளே கொடுத்துட்டு போட்டோம்னா ஆப்பிளோட கவுண்ட் வந்து 2 times 1 and 2. இப்போ வந்து எனக்கு இந்த 5ன்றது எத்தனை தடவை இருக்குதுன்னு சொல்லி தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா 5 வந்து 2 times இருக்குது. 1 2. எனக்கு மேங்கோவோட கவுண்ட் தெரியணும். மேங்கோ 1 time தான் இருக்குது. ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் என்னென்னா இண்டெக்ஸ். நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் அதை கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா மைடப் அந்த வேரியபிள் நேம் டாட் இண்டெக்ஸ் ஆஃப். எனக்கு வந்து மேங்கோவோட இண்டெக்ஸ் தெரியணும். மேங்கோ வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா 8. ஸோ நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 0 1 2 3 4 5 6 7 8. மேங்கோவோட இண்டெக்ஸ் வந்து 8. இப்போ எனக்கு வந்து இந்த 7ங்கிறதோட இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, 6ன்னு இருக்கா. 8 7 6. ஆமாம். இப்போ 7ன்ற வேல்யூ வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு பார்க்கலான்னா இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ டப்பிளுக்கு இருக்க 2 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கவுண்ட் அண்ட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு லிஸ்ட்டும் டப்பிளும் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எப்போயுமே வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்கன்னா லிஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து வேல்யூஸ் சேஞ்சே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து டப்பிள் யூஸ் பண்ணால் அந்த டேட்டா வந்து ரைட் ப்ரொடெக்டடாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பை.